ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது ராஜா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தூக்கி நிறுத்துகிறது. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், மனதின் பாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகின்ற சத்தியம், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். பெரிய பெரிய அற்புதங்கள், பலத்த அற்புதங்கள், ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, அநேக அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே அவங்க செங்கடல் முன்பதாக நிற்கிறாங்க. பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னால் செங்கடல். எங்கு போறதுன்னு சொல்லி இந்த மக்களுக்கு தெரியல. முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது தேவன் அங்கு சொல்கின்ற வார்த்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். எப்பொழுதுமே ரட்சிப்பு யாருடையதுதான்? கர்த்தருடையதுதான். இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்றதற்கு நம்மை ஒரு இடத்துல நிற்க சொல்லுகிறார். நீங்கள் நின்று கொண்டு. இதே வார்த்தை இன்னொரு புத்தகத்துல எப்படி போடப்பட்டிருக்கும்? யோசுவாலன்னு சொன்னா, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பார்ப்பீர்கள். அவர் கொடுக்கின்ற அந்த வல்லமையையும் அந்த மீட்பையும் அந்த பலனையும் பெற்றுக்கொள்றதற்கு நம்மை ஒரு இடத்தில் நிற்க சொல்லுகிறார், தரித்து நிற்க சொல்லுகிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்க என்ன செய்யுங்க? பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவன் செய்கின்ற யுத்தம் அப்படிதான் இருக்கும். அது அறகுறை வெற்றி இல்லை, கொஞ்ச நாள் வெற்றி இல்லை, முழுவதுமான வெற்றி.
இன்றைக்கு பார்க்கின்ற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ ஷால் ஹோல்ட் யுவர் பீஸ். சும்மா இருக்கிறதுனா நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, நீங்கள் அவருடைய பலத்துல, அவரது சமாதானத்துல நீங்க என்ன செய்யணுமா? நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது தான். நம்மை நின்று கொண்டு இருக்க சொல்லுகிறார். எந்த இடத்துல நிற்க சொல்லுகிறார்? எப்படி நிற்க சொல்லுகிறார்? இந்த வசனத்துல ஆரம்பத்துல பாருங்க, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எப்படி நிற்கணுமா? பயப்படக்கூடாதா? பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது, முன்னால் செங்கடல் இருக்கு, ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மலை. எந்த பக்கமும் அந்த மக்களால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவங்க நின்று கொண்டிருந்தால் பார்வோனுடைய சேனை அவர்களை என்ன செய்து கொள்ளும்? பிடித்து கொள்ளும். நீங்க நினைக்கிற மாதிரி பார்வோனுடைய ராணுவம் சின்ன ராணுவம் கிடையாது. அந்த காலத்துல நம்பர் 1 ராணுவம். அப்பேற்பட்ட ஒரு ராணுவம் குதிரைகளோடும் ரதங்களோடும் வீரர்களோடும் பின்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அனுபவம், அந்த தோல்வி, அந்த பயம், அதெல்லாம் அந்த மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யும்? இருக்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவங்க அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். பிரச்சனை பொய் இல்லை, நிஜம். அந்த குதிரைகளோட சத்தத்தை கூட அவங்க காது என்ன செய்யும்? கேட்கும். கண்கள் கடல் என்ன செய்யும்? பார்க்கும். இந்த போர் சத்தம் காதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாதா? பயப்படாதிருங்கள். நம்ம நிற்கக்கூடிய இடத்தை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு யாருடையதா? கர்த்தருடையது. இந்த வீரர்கள் எல்லாம் திரும்பி போயிருந்தா அந்த மக்கள் பயந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிதானே? அங்க போருக்கான சூழ்நிலையே இல்லை என்றால் அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஆனால் தேவன் செயல்படுகின்ற விதம் அவ்விதம் இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில, சூழலுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல. யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையது. அதுல எப்படி வெளியே வரப்போகிறோம்? நம்முடைய பலம் அல்ல, அது கர்த்தருடைய பலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சும்மா சொல்லல, பயப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை என்ன செய்யலையா? பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பிள்ளையின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? இந்த இஸ்ரவேல் மக்களை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையில இன்றைக்கு நாம நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த பலம் அவங்களுக்கு கிடையாது.
அவங்களுக்குள்ள இந்த சமாதானமோ பலத்தின் ஆவியும் அவங்களுக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு தேவ பலத்தையே நமக்குள்ளவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட பண்ணுகிற பிள்ளையின் ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறாரா. பயப்படாதிருங்கள், இது ஆறுதல் கிடையாது, இட்ஸ் எ கமாண்ட், கட்டளை. ஏனென்றால் விசுவாசம் எப்படி தேவனை செயல்பட செய்கின்ற ஒரு இடமாக இருக்குமோ, இந்த பயம் தேவனை தடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கும். தேவ வல்லமை வெளிப்படுகிறதை அது ஒரு தடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கும். இந்த பயம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனை பார்க்காமல் நீங்கள் பிரச்சனைகளை பார்ப்பதை அது குறிக்கிறது. நீங்க தேவனை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். நம்ம பிரச்சனையில நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள்ல நாம் தோற்று போக போவதில்லை என்று சத்தியம் என்ன செய்கிறது, சொல்கிறது. ஆனாலும் பயம் வருகிறது அப்படின்னு சொன்னா நாம் பிரச்சனைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எதை வச்சிருக்கிறோங்கிறத பொறுத்தே என்ன செய்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். சீஷர்கள் படகுல போறாங்க, புயல் அடிக்குது, படகு அமிழத்தக்க வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கு. ஏசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவரை பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, நீங்க தான் சொன்னா நானும் வர என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்க. ஏசு கிறிஸ்து வர எதுவுமே சொல்ல முடியாது, என்ன அது யாருதான், அவர் தான் வான்னு சொல்லி சொல்றாரு. காற்றடிக்கும் போது, புயல் அடிக்கும் பொழுது காலை தூக்கி கடல் மேல எங்க வைக்கிறார், பேதுரு வைக்கிறார். இந்த புயலுக்கு மத்தியில தான் அவர் கடல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். புயல் இல்லை என்றாலும் ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. பாதி தூரம் செல்கிறார். அங்கு புயலை கண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே செல்கின்ற வரை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கடல் மேல அவர் என்ன செய்கிறது, நடக்க வைக்கிறது. அவர் எப்பொழுது அந்த சத்தத்தை கேட்டு புயலை என்ன செய்கிறார், பார்க்கிறார். அங்க உயர எழும்புகின்ற அலை அவர் என்ன செஞ்சிருப்பார், பார்த்திருப்பார். அதை கண்டு பயந்து கடல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சாரா, மூழ்க தொடங்குகையில் ஏசு கிறிஸ்து என்ன சொல்வார் தெரியுமா, அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய். கடல்ல மூழ்கும் போது பயம் வருமா வராதா, வரும். புயல பார்த்தா, இடி மின்னல பார்த்தா பயம் வருமா வராதா, வரும். அந்த பிரச்சனைய பார்த்தா பயம் வரும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ என்னை பார், ஜீவனை நீ தெரிந்து கொள், என்னை பற்றி நீ பிடித்துக்கொள். நீ நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நீ படுத்திருக்கும் பொழுதும் என்னுடைய வார்த்தைகளை நீ என்ன செய்து கொள், தியானித்து கொண்டிரு. ஏனென்றால் அதுதான் உங்க பயத்தை என்ன செய்யும், போக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய பயத்திலிருந்து அந்த வார்த்தை, அவரது வல்லமை உங்களை வெளியே கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. உங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த வார்த்தை அவங்க நினைவு கூர்ந்து நின்றிருந்தார்கள்னா அவங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. அந்த வார்த்தையை கொடுத்தவர் எகிப்துல என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறத அவங்க தியானிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. 10 வாதைகள், ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்களை தொடவில்லை. அதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வாதை என்ன அப்படின்னா, ஒரு கட்டி இருள் பாதி பக்கம், எகிப்து தேசம் முழுவதும் அந்த இருள். இருள் அப்படின்னா நாம நினைக்கின்ற இருள் இல்லை. எதிரில் யார் இருக்கிறான்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களால ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல நடந்து போக முடியாது.
இருந்த இடத்துலயே அவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த எகிப்து மக்கள் இருள்ல இருக்கும்போது இஸ்ரவேல் மக்களும் எகிப்துல தான் இருந்தாங்க. அவங்க இருந்த அந்த பகுதி கோசேன் அப்படிங்கிற பகுதி மாத்திரம் வெளிச்சமா இருந்துதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய வல்லமை இல்லையா? ஒரு கூட்ட மக்களுக்கு இருளா, தேவனோட பிள்ளைகளுக்கு அங்க என்னவா? வெளிச்சம். அதனாலதான் அவர் விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கிறதே, இந்த நபர் இப்படி பெற்று கொண்டிருக்கிறாரே, உலகத்துல இதுதானே வழக்கம், உலகம் இதைதானே அனுபவிக்கிறது என்று நீங்க உலகத்தை பார்க்க அவசியம் இல்லை. விசுவாசி, கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு விசுவாசி உலகம் அனுபவிக்கின்றத அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பு யாருடையதா? கர்த்தருடையது. அவருடைய பிள்ளைகளை காக்கின்ற பொறுப்பு, வழி நடத்துகின்ற பொறுப்பு, அவங்க தேவைகளை சந்திக்கின்ற பொறுப்பு, அவங்களுக்கு ரட்சிப்பை அனுதினமும் வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்று கொடுக்கின்ற பொறுப்பு யாருடையது? கர்த்தருடையது. நீ வலப்புறமோ இடப்புறமோ சாயும் போதும் நீ போகின்ற பாதை இதுவே என்று அவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரா? சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியில் நம்மை உயிர்ப்பித்தவர் அனுதினமும் நம்முடைய வாழ்வையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதற்காக நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனைக்கு மத்தியில இதை நம்ம தியானிக்கணும். இந்த வாதைகள்ல எதுவுமே இந்த மக்களை என்ன செய்யல? அணுகல. இப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத அவங்க தியானிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அந்த நின்று கொண்டு அப்படிங்கிறது இன்னொரு வசனத்துல 2 நாளாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று. இதே வார்த்தை தான் அந்த வசனத்திலையும் போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எப்படி நிக்கணுமா? தரித்து நிற்க வேண்டும். நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டு கொள்ளாமல் விடுவது இல்லை. நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசத்துல என்ன செய்யணுமா? நிற்க வேண்டும். உங்க பலத்துல இல்ல, அவர் பலத்துல என்ன செய்யணுமா? நிற்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியில இல்ல, அவர் செயல்பட வழிவிட வேண்டும். பயந்து போய் இல்ல, சமாதானத்துல என்ன செய்யணுமா? நிற்கணுமா? இந்த தரித்து நிற்கணும் அப்படிங்கிறதோட அர்த்தம் அதுதான். அநேகர் சொல்வாங்க, இந்த பிரச்சனைக்கு மத்தியில இந்த சத்தியத்தை, அவரது வார்த்தையை கேட்டா பிரச்சனை சரியாயிருமா? இதுல நான் செயல்பட்டாதானே அது சரியாகும். நான் எப்படி சும்மா இருக்கிறது? நான் இதுல ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னா அதுல நான் மிஸ் பண்ண மாட்டேனா? நான் ஏதாவது செய்யணும்ல. இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள்ல நீங்க நின்று கொண்டு இருப்பீங்க. அதை நான் கண்டு கொள்ளாமல் நான் சத்தியத்தையே தியானித்து கொண்டு, அவரது வார்த்தையையே நான் தியானித்து கொண்டு இருந்தா அது எப்படி சரியாகும்? அதுல நான் ஏதாவது செயல்பட வேண்டும் இல்லையா? இப்படி அநேகரோட கேள்வி. உங்க பிரச்சனைக்கு மத்தியில நீங்க செயல்படாம அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, தேவனிடம் அதை கொடுக்கும் பொழுது, தேவனை அந்த சூழ்நிலையில நீங்க செயல்பட இடம் கொடுக்கிறீர்கள்.
நீங்க சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. சூழ்நிலைக்குள்ள யாரை கொண்டு வரீங்க? தேவனை கொண்டு வரீங்க. நீங்க செயல்பட்டா அது சிறந்ததா இருக்குமா? அவர் செயல்பட்டதா சிறந்ததா இருக்குமா? தேவன் செயல்பட்டாதான் அது சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவர் அவர்தான். நமக்கு நம்முடைய பலத்துல யுத்தம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்ம சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது பொறுப்பு இல்லாம இருக்கிறது இல்லை, நம்ம முயற்சியில செயல்படுறது இல்லை, அவர் வல்லமையில நிற்கிறது, அவர் நமக்கு தந்த அடையாளத்தில் நிற்பது. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளம். அதுவும் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறாரா. விசேஷித்தமான மகனாக, விசேஷித்தமான மகளாக அவர் என்ன செய்யறாரா? பார்க்கிறார். தேவனால நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அவரது சாயலை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அவரது நீதியை பெற்றிருக்கிறீங்க. அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னத்துக்கு தைரியமா போகக்கூடிய அந்த தகுதியை, நீதியை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த அடையாளத்துல நிற்கிறது தான் தரித்து நின்று சமாதானத்தோட நிற்கிறதோட அர்த்தம் இதுதான். இந்த அடையாளத்துல நம்ம இல்லைன்னு சொன்னா நமக்கு சமாதானம் என்ன செய்யாது? வராது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரித்து நிற்கிறது அப்படின்னா சமாதானத்தில் நிற்கிறது. அந்த சமாதானம் நமக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டால் தான் என்ன செய்யும்? வரும். சத்தியத்தை தெரிந்த ஒரு விசுவாசி, தெரியாத ஒரு விசுவாசி, இந்த ரெண்டு பேரையும் நம்ம எடுத்துக்கொள்ளுவோமே. ஒரு பிரச்சனைய சத்தியம் தெரிந்த விசுவாசி எப்படி எதிர்கொள்ளுவார்? சத்தியம் தெரியாத விசுவாசி எப்படி எதிர்கொள்ளுவார்? அவருக்கும் இயேசு கிறிஸ்துனா யாருன்னு என்ன செய்யும்? தெரியும். தெரிந்த விசுவாசி பயம் இல்லாமல் சமாதானத்தோட, அவருடைய பலத்தோட, விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை அவர் என்ன செய்வார்? எதிர்கொள்ளுவார். சத்தியம் தெரியாத ஒரு விசுவாசி அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுவார். இது தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். இந்த பாடுகளின் வழியாக தான் நான் என்ன செய்யணும்? கடந்து போகணும். இல்லை என்றால் அவரது பலத்தில் எப்படி அதை மேற்கொள்ளணுங்கிறத அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? போராடி கொண்டிருப்பார். இப்படி அநேக விசுவாசிகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அந்த விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அவரது அடையாளம் என்ன செய்யல? தெரியல. அந்த அடையாளத்தில் அந்த இடத்துல அவர் நிற்கல. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஓட்டப்பந்தயம் நடக்கிறதுக்கு முன்பதாக அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. அப்படின்னா அவங்க அதுக்கு ரெடியாகி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? போகணும். அது போல தேவன் செயல்படுவதற்கு நாம் ஒரு இடத்துல என்ன செய்யணும்? நின்று கொண்டிருக்க வேண்டும், தரித்து நிற்க வேண்டும். அவரது அடையாளத்தில் அந்த கிரவுண்ட்ல, அந்த ஸ்டேட்ல, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க நின்றால்தான் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பாருங்கிற சமாதானத்தோட உங்களால் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்துல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு மத்தியில என்ன வராது? சமாதானம் வராது. நான் சொல்ல வருது புரியுதா? அடுத்து தேவனோட கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சுய முயற்சியில அதை தேடுறது. சுய முயற்சியில இல்ல, இலவசமாக எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு
இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இலவசமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்க அடையாளத்தை நீங்க தேடுங்க. உங்க உணர்வுகளின் அடிப்படையில் என்ன செய்யாதீங்க? தேடாதீங்க. உங்களோட பக்தி செயல்களின் அடிப்படையில் என்ன செய்யாதீங்க? தேடாதீங்க. அந்த இடத்துல நாம நின்று கொண்டிருந்தோம்னு சொன்னா நம்மளால தரித்து என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நம்மளுடைய உணர்வு ஒரு நேரம் நமக்கு நன்றாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்மளுடைய உணர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பயத்தை சொல்லி கொடுக்கும், சந்தேகத்தை அது கொடுக்கும், நமக்கு சோர்வு வரும். இதுல பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இரு மனசு நமக்கு என்ன செய்யும்? வரும். உணர்வுகளின் அடிப்படையில நாம நிற்கும் பொழுது, பக்தி செயல்களின் அடிப்படையில நிற்கும் பொழுது அது பெருமையை கொண்டு வரும். இல்லை என்றால் அந்த செயல்களை நான் செய்யவில்லையேங்கிற ஒரு குற்ற மனப்பான்மையை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். இந்த இரண்டுமே கிறிஸ்துவின் பலத்துல நம்ம நிற்பதை விட்டுட்டு நம்ம பலத்துல என்ன செய்ய வைக்கும்? நிற்க வைக்கும். நம்ம நிற்க வேண்டிய இடம், தரித்து நிற்க வேண்டிய இடம் கிறிஸ்துவுக்குள் உள்ள நமது அடையாளத்துல என்ன செய்யணுமா? நிற்கணும். நான் செஞ்ச செயல்களின் அடிப்படையில இல்லை, என் உணர்வுகள் எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவரது வார்த்தை தான் என்னது? ஆதாரம். அந்த வார்த்தை சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய மீட்பை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். உங்க உணர்வு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னே உங்க உணர்வு என்ன செய்யலாம்? சொல்லலாம். உங்க சூழ்நிலைகள் தேவன் உங்களோடு இருக்கிறாருங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். நீங்க தனித்து விடப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை என்று உங்களுடைய சூழ்நிலை சொல்லலாம். ஆனா சத்தியம் சொல்லுது, உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது, உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் உங்க செயல்களின் அடிப்படையில் அவர் உங்களை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில் உங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் இந்த இடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்போ இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அடுத்த வினாடியே தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். உங்களை அவர் தனித்து பார்க்கவில்லை. உங்களுடைய செயல்களின் அடிப்படையில பார்க்கல, உங்க உணர்வுகளின் அடிப்படையில பார்க்கல, உங்க சூழல்களின் அடிப்படையில பார்க்கல. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய கிரியைகள்னால இந்த இடம் நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவின் செயல்கள்னால நமக்கு என்ன செஞ்சிருக்குதா? கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுல நம்ம நிற்கிறது, அதை ஏற்றுக்கொள்றது தான் நம்ம தரித்து நிற்கக்கூடிய இடத்துல நம்மை நிற்க வைக்கும். நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில இல்லை, நம்முடைய செயல்களின் அடிப்படையில இல்லை, நம்முடைய சூழல்களின் அடிப்படையில இல்லை, நம்முடைய சொந்த முயற்சியின் அடிப்படையில இல்லை. அவர் வார்த்தை நம்முடைய ஆதாரமாக இருக்க வேண்டும். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செஞ்சிட்டாரா?
ஒப்புரவாக்கி விட்டார். ஒப்புரவாக்கினார். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக சொந்த மகனாக மகளாக உங்களை என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்க உணர்வுகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. உங்க செயல்கள் மேல என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. இந்த வார்த்தையை நம்முடைய ஆதாரமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் குற்றமற்றவளாக என்ன செய்கிறேன்? நின்று கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் என்னை அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் அவர் உட்கார வைத்திருக்கிறார். இந்த உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய இயல்பையும் அதிகாரத்தையும் அது சொல்கிறது. உங்களோட உணர்வுகள் உங்க அடையாளம் இல்லை. உங்களுடைய செயல்கள் உங்க அடையாளம் இல்லை. உங்க கடந்த கால தோல்விகள் உங்களது அடையாளம் இல்லை. நிகழ்கால பிரச்சனைகள் உங்களது அடையாளமோ நீங்க பெற்றுக்கொள்ள போறதோ இல்லை. உங்களோட உண்மையான அடையாளம் தேவனுடைய வார்த்தை. இந்த இடத்துல அவர் நிற்க சொல்லுகிறார். இந்த அடையாளத்துல அவர் தரித்து நிற்க சொல்லுகிறார். இருமனமாக இல்லை, பயத்தோடு இல்லை, சந்தேகத்தோடு இல்லை, சமாதானத்தோடு என்ன செய்கிறார்? நிற்க சொல்லுகிறார். தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்களை ஆடியன்ஸா நான் என்ன செய்ய போறேங்கிறத என்ன செய்யுங்க? பாருங்க. பிரச்சனைய இப்படி நம்மளால வெயிட் பண்ணி பார்க்க முடியுதா? நான் சொல்ல வர்றது புரியுதா? நம்மளால பிரச்சனைய காத்திருந்து இதுல தேவன் எப்படி செயல்பட போகிறார் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியுதா? முடியல. ஏன் முடியல தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அடையாளம் தெரியல. நாலேஜா, அறிவா நமக்குள்ள இருக்குது. நம்முடைய அனுபவமாக அது இன்னும் என்ன செய்யல? மாறல. உங்களுடைய செல்ல பிள்ளைய ஒரு பிரச்சனையில தனியா விட்டுருவீங்களா? அதை எப்படியாவது என்னதான் செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாமளும் கூட போய் என்ன செய்வோம்? நிற்போம் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் நம்முடைய பிரச்சனையில அவர் நம்மை தனியாக எப்படி விடுவார்? அந்த அன்பு இன்னும் நம்முடைய அனுபவத்துக்கு என்ன செய்யல? வரல. அவருடைய அன்பை நான் இன்னும் அனுபவிக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை விட்டு விலகாத அன்பு, நம்மை கைவிடாத அன்பு, நம்முடைய செயல்களின்படி நம்மை பார்க்காத அன்பு, நம்முடைய குற்றங்களை நினைவு கூறாத அன்பு, நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்காத அன்பு, நம்முடைய அக்கிரமங்களை நினைவு கூறாத அன்பு, நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அவரது அன்பு மாறப்போவது இல்லை. ஏனென்றால் அவர் மாறாதவர். அவரை நம்பி அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம போனா போதும். பிரச்சனை யாரோடது? நம்முடையதுல. யாரோடது? கர்த்தருடையது. யுத்தம் அவருடையது. வேதத்துல அநேக சம்பவங்கள்ல இந்த உதாரணங்களை பார்க்க முடியும். யுத்தம் கர்த்தருடையது. தாவீது ராஜா அதை தான் சொல்றாரு. கோலியாத்தை எதிர்த்து போகும்போது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை கேலி பண்றாங்க. அவருடைய சகோதரர்கள் அது அகங்காரம், அது திமிர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாங்க. சவுல் ராஜா அவருக்கு அனுமதி கொடுக்கல. நீ சிறுவன், அவனோ ராட்சசன், நீ எப்படி சண்டை போட முடியும்? அங்கு அவர் உறுதியாக நிற்பதை பார்த்து விட்டு அவருடைய போர் கவச உடையையும் போர் வாளையும் ஈட்டியையும் கேடகத்தையும் கொடுக்கிறார். அதை போட்டு பார்த்து விட்டு இது எனக்கு என்ன செய்யாது, ஒத்து வராதுன்னு சொல்லி அதை ஓரமா வச்சுட்டு கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அங்கு கோலியாத் கேட்கிறாரு, நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? அதற்கு அவர் சொல்கின்ற பதில், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளுடைய
தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். அவரது அடையாளம் என்னங்கிறது அவருக்கு என்ன செஞ்சது? தெரிந்திருந்தது. அந்த பழைய உடன்படிக்கையில அவங்க தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் பிள்ளையின் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்பான் கூட்டா அவர் செவி சாய்க்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கிறத கொடுக்க முடியாத படிக்கு என் கரம் குறுகி போயிற்றோன்னு கேட்கிறாரு. உன்னை விடுவிக்க கூடாத படிக்கு எனக்கு பலன் இல்லையான்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? நீங்க அவரோட வார்த்தையை எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களை விடுவிக்க முடியாதபடி நான் பலன் இல்லாதவன் இல்லை. அப்புறம் ஏன் நீங்க உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? உலக மனிதர்கள் கிட்ட வழியை ஏன் தேடுறீங்க? ஏன் என்னிடத்தில் வருவது இல்லை? நீங்கள் இன்றைக்கு தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தில் அவர் நிற்க சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு என்ன அன்பு காண்பிக்கிறாரோ அந்த அன்பில் நிற்க சொல்லுகிறார். பூரண அன்பு உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும். பயம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எமோஷன் கிடையாது, உணர்வு கிடையாது. அது ஒரு ஆவி. அந்த ஆவி வெளியே போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன செய்யணும்? உங்க சிந்தனைகளுக்குள்ள வரணும். அவர் ஆவியில உங்க கூட தான் இருக்கிறாரு. அவரது வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவரது வார்த்தையை உங்க சிந்தனைகளுக்குள்ள நீங்க கொடுக்க கொடுக்க, அவரது அன்பை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களது பயம் உங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். உங்களுடைய உணர்வுகள் தேவன் உங்களோடு இல்லை என்று சொல்லலாம், அது உங்கள் ஆதாரம் இல்லை. அவர் வார்த்தை சொல்லுது, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அவரது வார்த்தை அதை தான் சொல்லுது. பிலவுட்னு சொல்றாரு. அவர் ரொம்ப அதிகமா நேசிக்கிறாராம். அடுத்து கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடையாளம் அதுதான். எதுலெல்லாம் வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பாவத்துல வெற்றி, மரணத்துல வெற்றி, சாத்தான் மேல வெற்றி. இந்த மூணுலையும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு விசுவாசியின் அடையாளம். பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்த இடம் அவருக்காக இல்லை, யாருக்காக தெரியுமா? நமக்காக. சப்ஸ்டியூட்டா நமக்கு பதில் தான் அந்த இடத்தை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நின்று கொண்டிருந்தார். பாவமே இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டாரா? நம்முடைய தண்டனைய, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இந்த மரணத்தை, இந்த பாவத்தை, இந்த விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை அனுபவித்து பாவம் இல்லாமல் அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் மீது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். நீங்க பாவத்திலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாவ விளைவுகள்லையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மரணம். மரணத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு வசனம் சொல்வாரு, எல்லாம் முடிந்தது. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஃபினிஷ்டு. இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஐ எம் ஃபினிஷ்டுன்னு அது என்ன செய்யாது? இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யலை? சொல்லலை. நான் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியுதா? நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? முடிச்சிட்டேன்.
மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் மரணத்திலேயே இருக்கல, மறுபடியும் 3வது நாள் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகிறார். அந்த மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணத்தை அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? ஜெயித்திருக்கிறாரா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு உள்ளானவர்களை விடுவிக்கும் படிக்கும் பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார். இந்த மரண பயத்துல சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாது? அமிழ்த்த முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? ஜெயித்திருக்கிறார். ஒரு விசுவாசியோட ஆயுசு நாள் எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க 70ன்னு சொல்லி லிமிட் பண்ணாதீங்க. நீங்க திருப்தியாகிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு நாள் வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசியோட ஆயுசு நாள் அதுதான். நீங்க திருப்தியாகிற வரைக்கும். நீங்க என்றைக்கு திருப்தி ஆயிட்டீங்களோ, நீங்க தந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா, உங்களை பார்க்கறதுக்கு நான் ரெடின்னா அடுத்து அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? போய்விடலாம். ஒரு விசுவாசியோட ஆயுசு நாள் அதுதான். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த மரணம் அப்படிங்கிறது இல்லாம போறது இல்லை, நித்திய வாழ்வுக்கான ஒரு வாசல். என்றென்றைக்குமாக அவரோடு போய் என்ன செய்ய போறோம்? வாழ போறோம். அவர் வருகையில் அவரை போலவே மகிமையாக நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட போறோம். இப்படி ஒரு நிச்சயத்தை அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலையும் பாதியில வர்ற மரணம் தேவன்கிட்ட இருந்து என்ன செய்யல? வரல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்யறான்? வருகிறான். நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். பாதியில மரணம் வந்துருமோன்னு பிசாசு உங்களுக்கு சொல்லலாம், வியாதியை காமிச்சு அவன் பயம் உறுத்தலாம், உங்க உணர்வுகள் வழியா அவன் பயம் கொடுக்கலாம். நீங்க தரித்து நின்று அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க? பாருங்கள். அந்த மரணம் உங்க சரீரத்தை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த வெற்றியை உங்கள் சார்பில் அவர் கொடுத்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்த வெற்றியில நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. அந்த மரணம் உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வெற்றி அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சாத்தானை ஜெயித்திருக்கிறார். எப்படி ஜெயித்திருக்கிறார் பாருங்க. கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செஞ்சாரா? வெற்றி சிறந்தார். ஒரு 2 நாட்டுக்கு இடையே சண்டை வருது. அந்த ஜெயித்த ராஜா கிட்ட தோத்து போன ராஜாவை எப்படி கொண்டு வருவாங்க? வரலாறு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவங்க ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு நிராயுத பாணியாக அவங்க கை கால்களை சங்கிலிகளால் கெட்டி தான் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. இதே சம்பவம் தான் சிலுவையில் நடந்தது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் நாம் எல்லோருமே அவனுக்கு அடிமையாக தான் இருந்தோம். நம்ம மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எப்படி அதிகாரம் இருந்தது? பாவத்தின் மூலம் அவன் ஆளுகை நம் மீது செய்து கொண்டிருந்தான்.
அந்த பாவம்ங்கிற ஒரு வாசல் அவனுக்கு நம்ம மீது அதிகாரத்தை கொடுத்திருந்தது. இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சியிட்டு கொண்டிருந்தது. நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம குற்றம் செஞ்சிருக்கிறோம், நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம் சொல்லி நமக்கு எதிராக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? குற்றம் சாட்டி கொண்டிருந்தது. அந்த மரணத்தின் மூலம் நம்மை அவன் பயமுறுத்தி கொண்டிருந்தான். இப்படிதான் அவன் நம்மளை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த பாவத்துக்கான விலை கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டு நம்மீது அவனுக்கு இருந்த அதிகாரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிட்டாரா? ஆக்கி விட்டார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்கும் டீத்ரோன் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அப்படின்னா அவனுடைய ஆளுகையிலிருந்து அவனை கீழே என்ன செஞ்சிட்டாரா? தள்ளி விட்டார். சிலுவையில நடந்தது இதுதான். சட்டப்படி, தேவனுடைய சட்டப்படி, பரலோக சட்டப்படி சாத்தானுக்கு உங்க மேல, உங்க சரீரத்தின் மேல, உங்க வாழ்க்கை மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான நமது வெற்றி. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா? வெற்றி சிறந்துட்டாரு. இந்த வெற்றி உங்க பெயர்ல அவர் பெற்று கொடுத்த வெற்றி. உங்க நோய்க்கு மத்தியில இந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நோயிலிருந்து உங்களால விடுதலையை பார்க்க முடியும். உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த பிரச்சனை என்னுடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடனே கூட எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன்? உன்னதத்துல நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தையும் இயல்பையும் கிறிஸ்துவுக்குள்ளான இடத்தையும் நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு மத்தியில உங்களால சமாதானத்தோட நின்று கொண்டிருக்க முடியும். தேவன் இதுல எப்படி செயல்பட போகிறார்? அவர் கொடுத்த வெற்றியை இதுல எப்படி நான் பார்க்க போறேன்? இந்த இடத்துல எனக்கு எப்படி வழி உண்டாக போகிறது? ஏனென்றால் யுத்தத்தில் வல்லவர். அவர் சொல்றாரு, வனாந்திரத்துல நான் என்ன செய்ய போறேன்? வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? ஒன்றுமே இல்லாத இடத்துல அவரால் உலகங்களை உண்டாக்க முடியும். நிறைய ஆதாரங்கள் இருக்கு. எரிகோ கோட்டை அவங்க சுத்தி வந்து பாட்டு படிச்சு எக்காலம் ஊதி தேவனை துதிச்சாங்களா? எரிகோ கோட்டை என்ன செஞ்சுதா? இடிந்து விழுந்தது. எங்கேயாவது சுத்தி வந்தா எரிகோ கோட்டை உடையுமா? இல்லை. அந்த தரித்து நிற்கிறது அப்படிங்கிறது முறுமுறுத்துக்கிட்டு நிற்கிறது இல்லை, பயந்து போய் நிற்கிறது இல்லை. இதுல அவர் எப்படி செயல்பட போறாருன்னு சொல்லி பயந்து புலம்பி நிற்கிறது இல்லை. அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதை கொண்டாடி கொண்டு நிற்பது, அதை ஆராதித்து கொண்டு இருப்பது, அதற்கு நன்றி செலுத்தி கொண்டு இருப்பது, அதை தியானித்து கொண்டு இருப்பது, அந்த அடையாளத்தில் நிற்பது. இதுதான் தரித்து நிற்கிறது. இதுதான் நீங்க சமாதானத்துல நிற்கிற இடமும் அதுதான். இந்த இடத்துல நீங்க நின்றால் போதும், ஏற்கனவே சிலுவையில் அவர் கொடுத்த வெற்றியை உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்க்க முடியும். இது நம்மை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்ப கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறவன் உங்களை அவரை நோக்கி பார்க்க விட மாட்டான். அந்த அடையாளத்துல நிற்க விட மாட்டான். அந்த அடையாளத்தை குறித்த சந்தேகத்தை அவன் கொடுப்பான். அவன் சோதனையே அதுதான். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நீங்க அவரை பார்த்தா அந்த ரட்சிப்பை நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அது உங்களை விட அவனுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நன்றாக தெரியும். அது அவருக்கு லேசான காரியம். வனாந்தரத்துல 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவ தூதர்களின் உணவை கொடுத்து போஷித்தவர் இன்றைக்கு நம்மை போஷிக்க முடியாதா? எலியாவுக்கு காகம் மூலம் போஷித்தவர்
இன்றைக்கு நம்மை போஷிக்க முடியாதா? அவரது ஆவியானவரை இன்றைக்கு நமக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம செய்கின்ற வேலைகள்ல ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவரது சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அவரது பலத்துல நாம நிற்க வைப்பதற்கு, அதுல வழி நடத்துவதற்கு, அந்த உயிர் தெளப்பண்ணின அதே ஆவியானவர், உலகங்களை உண்டாக்கின அதே ஆவியானவர், எகிப்துல அந்த வாதைகளை உண்டாக்கிய ஆவியானவர், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வெற்றிக்குள்ள வழி நடத்தி சென்ற ஆவியானவர், கோலியாத்தை வீழ்த்த செய்த ஆவியானவர், யோசேப்பை உயர்த்திய ஆவியானவர், யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றிய ஆவியானவர், எஸ்ரா நெகேமியாவை வழி நடத்திய ஆவியானவர், ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகளை கொண்டு மக்களை வழி நடத்திய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையில குறையே இல்லை. the same spirit ஆதியில அந்த வெறுமையிலையும் இருளையும் அந்த தண்ணீர்கள் மேல ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். நம்ம தரித்து நின்றால் போதும், ரட்சிப்பை நம்ம பார்த்துருவோம். அதனாலதான் நம்முடைய அடையாளத்தின் மீது அவன் சந்தேகம் கொள்ள செய்கிறான். தேவன் உனக்கு செய்வாரா? ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்லுது? ஏற்கனவே நான் வெற்றிக்காக போராடுற இடத்துல வைக்கல, வெற்றியில் நின்று போராடுகின்ற இடத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற இடத்துல ஒரு விசுவாசி அவர் என்ன செய்யல, வைக்கல. வெற்றியே யாரோடதுதான்? நம்முடையதுதான். அதை திருட வருகின்ற திருடனை எதிர்த்து நிற்கின்ற இடத்தில் அவர் வைத்திருக்கிறார். இதுல சுகம் கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகமே வேண்டாம். சத்தியம் சொல்லுது, சுகம் பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய அப்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வீட்டுல சமைக்கிறீங்க, சாப்பாடு பாத்திரத்துல சாப்பாடு வச்சிருக்கிறீங்க, அந்த சாப்பாடு பிள்ளைகளுடைய சுதந்திரம். அது சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என் கடமை அது. அதுபோல அவர் சுகத்தை கொடுப்பது அவரது பொறுப்பு, அவரது விருப்பம். சிலுவையில் அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னதென்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மாம்சம் அங்கு கிழிக்கப்பட்டதன் மூலம், அங்கு கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் அவர் சுகம் நீங்கள் அடைவதுதான் அவரது சித்தங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்திட்டாரு. இதுல நீ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்க உணர்வுகளை நம்ப வைக்கிறதுலையும், ரிப்போர்ட்டை நம்ப வைக்கிறதுலையும், சூழ்நிலைகளை நம்ப வைக்கிறதுலையும், மற்றவர்கள் சொல்ற அடையாளத்தின்படி பார்க்கறதுலையும் நம்முடைய உண்மையான அடையாளத்திலிருந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? திசை திருப்பி கொண்டிருக்கிறான். ஆனா நம்முடைய உண்மையான அடையாளம் என்னது? தேவனுடைய வார்த்தை. உணர்வுகள் எப்பொழுதும் நமக்கு ஆதாரம் இல்லை, எப்பொழுதுமே அது ஆதாரம் கிடையாது. ஒரு நேரம் அது தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லும், இன்னொரு நேரம் தேவன் உன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லும். தேவன் இந்த லைட்டு போடுற மாதிரி அது சுவிட்ச் போட்டா வருது, இல்லாட்டி ஆஃப் ஆகுது இல்லையா? அது போல அவர் வந்து வந்து போகிறவர் இல்லை, என்றென்றைக்குமாய். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், என்றென்றைக்கும்னா ஃபாரெவர், எப்பொழுதும் நமக்கான பலியை செலுத்தி அவர் என்ன செஞ்சிட்டாரா? பூரணமாக்கிட்டாரா. என்றென்றைக்கும் இந்த உலகத்துல எவ்வளோ நாள் நம்ம இருக்க போறோமோ அதற்கான மீட்பை அவர் உண்டு பண்ணி விட்டார். இன்னும் எத்தனை மனிதர்கள் வராங்களோ எல்லாருக்குமான மீட்பு சிலுவையில கொடுக்கப்பட்டாயிற்று. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தார்கள் என்றால் அவங்க அவரை பார்க்கும் வரைக்கும் அந்த ரட்சிப்பை அவர் ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பாய் கொடுக்கிறார். வந்து வந்து போகின்ற அனுபவம் இல்லை. இன்றைக்கு ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், நாளைக்கு நான் கீழே விழுந்துட்டா, இல்லை நான் தவறி விட்டேன் என்றால், ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னா ரட்சிப்பை இழந்து போறது இல்லை. அவன் இப்படிதான் குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ பைபிள் வாசிச்சா தேவன் உன் கூட இருப்பாரு, நீ நாளைக்கு வாசிக்கலைன்னா உன்னை விட்டுட்டு என்ன செஞ்சிருவாரு? போய் விடுவார்.
நீ ஜெபிச்சா அவர் உன் கூட இருப்பார், நீ ஜெபிக்கலாட்டி அவர் போய் விடுவார். இல்லை, அப்படி இல்லை. நம்ம பைபிள் வாசிக்கிறதுனாலையோ வாசிக்காம இருக்கிறதுனாலையோ அவர் ரட்சிப்பை நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல. நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ ஜெபிக்காம இருக்கிறதுனாலையோ இந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்யல, கொடுக்கல. நம்ம பிறக்கிறதற்கு முன்பதாகவே இந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறதெல்லாம் அவருடைய உறவுக்குள்ள நம்ம போக வைக்கும், அந்த அன்பை அறிந்து கொள்ள வைக்கும், அந்த விசுவாசத்துல நம்மை பலப்படுத்தும். இதன் அடிப்படையில அவர் ரட்சிப்பை என்ன செய்யல, கொடுக்கவில்லை. அடுத்த வசனம் யோவான் 10:28-29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. நான் அவைகளுக்கு, யார சொல்றாருன்னா விசுவாசிகளை தான் சொல்றாரு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்ய போறதில்லை, கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவரால் நீங்க முத்திரை பண்ணப்பட்டாச்சு. அவர் முத்திரையிட்டு விட்டார். அதுல எந்த பாவமோ எந்த கரையோ எந்த பிசாசோ அந்த ஆவியை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அது சீல் பண்ணப்பட்டாச்சு, அது கெட்டு போகாது. நீங்க உங்க ரட்சிப்பை இழந்து போக போறது இல்லை. நீங்க தவறினாலும் ஒரு பாவத்திற்கு உட்பட்டாலும் அந்த இடத்துல மனம் திரும்பி நீங்க அவருடைய மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்லை, அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்ப காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரித்து உங்களை மறுபடியும் அந்த உறவுக்குள் சேர்த்து கொள்ள அது காத்து கொண்டிருக்கிறது. நீங்க ரட்சிப்பை இழந்து போக போறது இல்லை. இந்த அடிப்படையில் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவும் இல்லை. உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளமோ ரட்சிப்போ உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை, அவரது வார்த்தையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களால சூழ்நிலைகளுக்கு மத்தியில தரித்து நிற்க முடியும், அவரது அடையாளத்தில் நிற்க முடியும். நீங்க சாத்தான எதிர்க்கின்ற இடமும் அதுதான். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணுமா? எதிர்த்து நிற்கிற இடம் நீங்க தரித்து நிற்கின்ற இடம்தான், சமாதானத்துல நிற்கின்ற இடம்தான், கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தில் நிற்கின்ற இடம்தான். நீங்க இதுல நின்னாலே போதும், அவன் என்ன செய்வானா? ஓடி போவான். அதுக்கு அந்த அடையாளம் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். விசுவாசத்தோட பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. இன்று காண்கின்ற எகிப்தியர்களை இனி ஒருபோதும் என்ன செய்ய போறதில்ல, காண மாட்டீர்கள். மோசே கிட்ட சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்து முறையிடுகிறது என்ன? உன் கையில நான் கோல் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, அதை கொண்டு சமுத்திரத்தை நீ என்ன செய்? பிளந்து விடு. அதிகாரத்தை சொல்றாரு. அங்க செங்கடல் என்ன செய்கிறது? இரண்டாக பிரிகிறது. இதுவும் கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளம்தான். பிரச்சனையை என்ன செய்யறது? விளக்கின்ற அதிகாரம். இது என் சரீரத்துல என் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்லிவிட்டு அவர் சிலுவையில் கொடுத்த வெற்றிக்காக நன்றி சொல்வது, அதை ஆராதிக்கிறது, அதை தியானிக்கிறது, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்றது, விசுவாசத்தோடு நிற்கிறது. இயல்பாகவே செங்கடல் போல அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும்? பிரியும். ரட்சிப்பு அவருடையது. அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிச்சு முடிக்கலாமே. யாத்ராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது எபிரேய மொழியில ஏசுவா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஏசுவா அப்படின்னா ஜீசஸ். நீங்க நின்று கொண்டு யாரை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்ச காரியத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுல இருந்து அவர் மீட்டு இருக்கிறார், எதுல வெற்றி கொடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து வெற்றி, சாபத்திலிருந்து வெற்றி, பிசாசு கிட்ட இருந்து வெற்றி, மரணத்திலிருந்து வெற்றி. இந்த வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம பயந்து போய் பிரச்சனையை பார்ப்போமா? இல்லை, தைரியமா இதுல எனக்கு வெற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்போ அந்த தைரியமா நிற்க முடியும்னா அவரை பார்க்கும் பொழுது. பிரச்சனையை பார்க்காம யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கணும். பிரச்சனை சொல்ற தகவலை கேட்காம அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும்போது ரட்சிப்பு யாருடையதா? கர்த்தருடையது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் போக செய்வதற்கு, அதில் வழிவிட செய்வதற்கு, அதை சரி செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். நிறைய கேன்சர் பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது சுவிசேஷந்தான். இந்த சுவிசேஷத்தை அவங்க கேட்டு அதை பேச வச்சு அவங்கள எழுத வைப்போம். எழுத வைக்கிறதோட நோக்கம் அதனால தான் சுகம் கிடைக்கிறதுன்னு இல்லை. நான் எல்லார்கிட்டையும் அடிக்கடி சொல்லுவேன், எழுதும்போது உங்களுடைய கவனம் ஒருமுகப்படும். உங்களோட பயம், உங்கள் சந்தேகம், உங்கள் கவலை, உங்கள் குழப்பம் அதெல்லாம் வார்த்தைக்கு கீழே என்ன செய்யப்படும்? கீழ்ப்படுத்தப்படும். ஏற்கனவே ஆவியில் அவர் கொடுத்திருக்கிற சமாதானம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் அது ஒரு ஆவிக்குரிய விதி. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. இந்த ஆவியின் சிந்தையில நீங்க இருக்க இருக்க உள்ள சமாதானம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த சமாதானத்துக்குள்ள அவங்க வர வர என்னாகும் அப்படின்னா அவங்க சரீரத்தில் உள்ள கேன்சர் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது கதை இல்லை, நிஜம். நாங்கள்லாம் உயிருள்ள சாட்சிகள் தான். எப்பேற்பட்ட கேன்சர் கட்டியாக இருந்தாலும் அந்த கிருமிகள் எல்லாம், கேன்சர் செல்லெல்லாம் செத்து ஒன்றுமே இல்லைங்கிற ரிப்போர்ட்டை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். மெடிக்கல் நாங்கள் ஒரு நாளும் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். ஈவன் அதை எடுத்துக்கோங்கன்னு தான் நாங்கள் என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஏனென்றால் அந்த விசுவாசத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு மருந்து மாத்திரை தேவை. ஆனால் அதிகமாக எதை கேட்கணும்? சத்தியத்தை கேட்கணும். உலகத்தால முடியாதுன்னு சொல்லப்படுகிற ஒரு நோய் கிருமி சத்தியத்தை அவங்க சிந்தனைக்குள்ள கொண்டு போகும்போது அந்த கிருமி என்ன செஞ்சிருது? இறந்து போயிருது. உலகத்தால முடியாத ஒரு பிரச்சனை சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு வழியே இருக்காது. ஆனா இந்த சத்தியத்தின் மூலம் அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அங்க வழி உண்டாகிறத என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற பெண்கள் யாரா இருந்தாலும் அந்த சத்தியம் உள்ள போகும்போது, அந்த சமாதானம் வரும்போது குடும்பம் அங்க என்ன செய்யுது? ஒன்று சேருகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க தரித்து நின்றால் மட்டும் போதும், ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. யுத்தம் உம்முடையது. எங்களை தரித்து நிற்க சொல்லுகிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தில் நிற்க சொல்லுகிறீர். உம்முடைய சமாதானத்தில், விசுவாசத்தில் உறுதியாக நிற்க சொல்லுகிறீர். யுத்தம் உம்முடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த சத்தியத்திற்காய் நன்றியப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்தீர். எங்களுடைய அடையாளத்தை, எங்கள் உணர்வுகளை காட்டிலும், எங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும், எங்களுடைய செயல்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையே உண்மையான அடையாளம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்மிடத்தில் நான் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. அவங்க சந்தேகங்கள், அவங்க பயங்கள், அவங்களுடைய கேள்விகளுக்கு நீர் பதிலளித்ததற்காய் நன்றி.
அவங்க சரீரம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை, விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. அவங்க மன விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி. உம்மை அறிகிற அறிவினால் அவர்களை நிரப்புவதற்காய் நன்றி அப்பா. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.